thank you, we praise you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கவும், இந்த நாளிலே உம்மை உயர்த்தவும் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வானிலையை எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை தொழுது கொள்ள ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய தெய்வீக திவ்ய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி, உம்முடைய பரிபூர்ண ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய பூரண கிருபையாலும் எங்களை ஆண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை பிரவாகிக்கும்படியாக எங்கள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு வேண்டிய நன்றி அறிதலை எங்கள் இருதயத்திலே தரும்படியாகவும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்க எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களுடைய இருதயம், எங்களுடைய மனம், எங்களுடைய முழு கவனமும் கர்த்தர் மேல் இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் அனுப்பும். வெவ்வேறுபட்ட தேவைகள், வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடு கூட அவர்கள் வந்திருக்கலாம். ஒவ்வொன்றோரையும் கர்த்தர் மாத்திரமே அதை சந்திக்க முடியும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆராதனையின் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பாடலை பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. ஆதியாமம் 22ஆம் அதிகாரத்திலே தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை மோரியா மலைக்கு போய் பலிபீடத்திலே வைத்தபொழுது தான் கர்த்தர் தம்மை யெகோவா ஈரே என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். அப்படி என்றால் என்ன? உன் தேவைகளை சந்திப்பதற்கு ஈசாக்கு என்று நீ நினைத்தாய். உன்னுடைய எதிர்காலமே ஈசாக்கு என்று நீ அறிந்து கொண்டாய். உனக்கு ஈரே யெகோவா ஈரே அல்ல, உனக்கு எல்லாவற்றையும் தருபவர் ஈசாக்கு என்று சொன்னாய் அல்லவா? அதை பலிபீடத்திலே வை, நான் தான் உனக்கு யெகோவா ஈரே என்று சொன்னார். ஆமேன். ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் என் தேவைகள், நான் சொல்வது பணம் மாத்திரமல்ல, வசதிகள் மாத்திரமல்ல, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய இமோஷனல் நீட்ஸ், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு எங்குமே பார்க்க அவசியமில்லை, கர்த்தரை பார்த்தால் மட்டும் போதும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடலாமா? Praise to the Lord, praise in the valley, praise on the mountain. Amen.
valley, praise on the mountain. I'll praise when I'm sure, praise when I'm doubting. I'll praise when outnumbered, praise when surrounded. 'Cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise when I feel it, I praise when I don't. I'll praise 'cause I know you're still in control. My praise is a weapon, it's more than a sound. My praise is the shout that brings Jericho down. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How can I keep it inside? Praise the Lord, oh my soul. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. குறைவுள்ள நேரத்தில் துதியால் நிறைவேனா, தடுமாறும் நேரத்தில் தளராமல் துதிப்பேனா. வெள்ளம் போல் சத்துரு என்னை சூழ்ந்தாலும் துதி என்னும் மாழியில் அமிழ்ந்து போவானே. உயிருள்ளவரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்தரி. பலவீன நேரத்தில் சோர்ந்து போனாலும் முழு பலத்தோடே உம்மை ஆராதிப்பேன். என் துதி வேறும் தொனி அல்ல, தகர்த்திடும் ஆயுதம். என் துதி சத்தத்தாலே எரிகோக்கள் வீழ்ந்திடும். உயிருள்ள
வரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் நேசர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் நேசர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சர்வ சிருஷ்டிகர், நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சர்வ சிருஷ்டிக்கும், நீர் ஒருவரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எழுமி நின்று பாடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் நம் வாயிலே இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவர் விரும்புவது அவரை உயர்த்தும் துதி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். ஆண்டவர் நமக்காக முடியாத காரியங்களை முடிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்மால் கூடும். என் வாழ்க்கையிலே என் சூழ்நிலைகள், என் எதிர்பார்ப்புகளை முடிக்க உம்மால் கூடும், என்னால் முடியாது. பாடலாமா? உம்மால் கூடும். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ
வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடியும் வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. உம் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுக்கு நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று காபிரியேல் தூதன் சொன்னபோது அவள் மறுபடியுமாக இயற்கையான தன்னுடைய மூளையிலிருந்து கேட்டாள், how can these things possible? இது எப்படி நடக்கும்? தேவதூதன் சொன்னால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மால் கூடாத காரியங்கள் கர்த்தரால் கூடும். Nobody can stop the Almighty God. ஆண்டவரை நிறுத்த ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் he is called as the lion.
லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூதா கோத்திரத்து சிங்கம் அவர். அதே நேரத்தில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறவர். He is like a lamb. He is the lion and the lamb. ஏன் ரெண்டுமே ஒரு என்ன சொல்றது, ஆக்சிமோரான், ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா, அவர் சிங்கத்தை போல நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் பிசாசுக்கு என்னன்னா, யாரை விழுங்கலாமோ என்ற ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை வெல்லும்படியாக யூத ராஜசிங்கமாக இயேசு இருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டும்படியாக. யுத்தத்திலே நாம் சிங்கத்தை போல இருக்கக்கூடாது, நம்ம யார மாதிரி இருக்கணும், ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும். ஹல்லேலூயா. பாடலாமா? He is coming on the clouds, kings and kingdoms will bow down, every chain will break. Amen. He is coming on the clouds, kings and kingdoms will bow down, every chain will break, broken hearts declare His praise. Who can stop the Lord Almighty? Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting a battles. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before Him. Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Every knee will bow before Him. Open up the gates, make way before the King of Kings. Our God who calls to save is here to set the captives free. Who can stop the Lord Almighty? Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before Him. Our God is the Lion of Judah. He's roaring with Power and fighting a battle. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood Breaks the chain. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before Him. He's coming on the clouds. Kings and kingdoms will bow down. Every chain will break as broken hearts declare His praise. Who can stop the Lord Almighty? Let us all sing. Our God is the Lion of Judah. He's
power and fighting a battle. Every knee will bow before him. Our God is the Lamb that was slain. Sins of the world, His blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before him. Parlama God. Our God is the Lion of Judah. Is roaring with power and fighting a battle. Every knee will bow before him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before. One more time, let's sing. Our God is the Lion of Judah. He's roaring With power and fighting a battle, every knee will bow before him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before him. Our God is the Lion of Judah. He's roaring With power and fighting a battle, every knee will bow before him. Our God is the Lamb that was slain. sins of the world. His Blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before him. Every knee will bow before him. Every knee will bow before him. Every knee will bow before the Lion and the Lamb. Oh, every knee will bow before him. அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ராஜ்யங்களும் வணங்கதான் வேண்டும். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. இயேசுவின் நாமம் மிக வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமாகும். இயேசுவின் நாமத்தை நம்முடைய வாயிலே சொல்லும் பொழுது நமக்கு உள்ளாக இருக்கிற அதைரியங்கள், நமக்குள்ளாக இருக்கிற சோர்வை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஒருவேளை சோர்வோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஏன் என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். Why Lord did this happen? Why? ஏன் கர்த்தாவே இது எனக்கு நடக்கிறது? கிதியோனிடம் தேவதூதன் வந்து பேசின பொழுது, பராக்கிரமசாலியே என்று தேவதூதன் சோர்ந்து போன கிதியோனை பார்த்து கேட்ட பொழுது கிதியோன் கேட்டான், why all these things happened if the Lord had been with us? தேவன் எங்களோடு கூட இருந்திருந்தால் இந்த காரியங்கள் ஏன் எங்களுக்கு நடந்தது? ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இருந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன? Why did this happen? நான் ஜெபம் பண்றேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆலயத்தை செல்கிறேன், ஏன் இது இப்படி நடக்கிறது? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. இன்றைக்கு அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்திலே உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் நாம் அமிழ்ந்து போவதில்லை, ஒரு நாளும் நாம் சோர்ந்து போவதில்லை. இந்த நாளிலே அவரை ஆராதித்து, கர்த்தாவே, என்னுடைய சோர்வை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்,
சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தருகிறார். பிரச்சனைகளை சகிப்பதற்கு ஒரு பலன், சரியான பதிலை கொடுப்பதற்கு ஒரு பலன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு ஒரு பலன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரு பலன். கர்த்தர் நம்மை காண்கிறவர். கர்த்தர் உங்கள் சோர்விலிருந்து உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். God can lift you up from your discouragement. Deep down in your heart, the root is discouragement. You are faint hearted. சோர்ந்து போன உள்ளங்களை தேவன் பலப்படுத்தி உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஹalleluya. கர்த்தாவே, என்னை சோர்விலிருந்து தூக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்தால் நீ நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து ஒரு பலத்தால் அவர்களை நிரப்பும் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. எல்ரோய், நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோய், நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர் மனிதனல்லவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட மனிதனல்லவே. காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனால் உம் அன்பு மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனாலும் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன். எந்தன் எல்ரோஹி, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எந்தன் எல்ரோய், நீரே என்னை காண்கிற தேவன்,
என்னை உயர்த்திடும் தேவன் எந்தன் எல்ரோஹி. ஆராதனை 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 எந்தன் எல்ரோஹி. எல்ரோஹி நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோயி நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் துதிகளின் கடைசியாக உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி. கடந்த வாரம் கூட ஒரு சிலர் நீங்க இருதயத்தில் என்னை ஒருவரும் காண்பதில்லை, இந்த சூழ்நிலையை யார் பார்ப்பது, சலித்து போய் ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருதயத்தில் சொல்லியிருப்பீங்க, யார்கிட்டனா புலம்பி இருப்பீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, என்னுடைய சூழ்நிலையை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். பிரதர் சிஸ்டர், அவர் உங்களை காண்கிற தேவன். ஆகாரை தனியாக ஒரு குழந்தையோடு கூட வனாந்திரத்திலே கண்ட தேவன், நீங்க தனியா இருக்கும்போது அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. உங்களை குறித்து ஒருவரும் அக்கறை படவில்லை என்று நீங்க நினைக்க வேண்டாம். The eyes of the Lord El-Rohi is seeing you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல பதிக்கப்பட்டிருந்தது. அதை தான் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்தார். என் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உங்க மேல அவருடைய கண்கள் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் ஒருவேளை தூரம் போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். உங்க பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள், ஆகாரின் பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருந்தது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஜோமன்ல ஆண்டவர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். I'm going to read 3 verses from Acts of the Apostles chapter 4. அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது இல்லையா? 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். Verse 29, verse 30 and verse 31. 29, 30, 31. Praise the Lord. And now, Lord, behold their threatenings, and grant unto thy servants that with all boldness
they may speak thy word. By stretching forth thine hand to heal, and that signs and wonders may be done by the name of thy holy child Jesus. And when they had prayed, the place was shaken where they were assembled together, and they were all filled with the Holy Ghost, and they spake the word of God with boldness. 13ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன், verse 13. Now when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled, and they took knowledge of them that they had been with Jesus. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, 29ஆம் வசனம், அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நம்முடைய வேத அறிக்கையை நம்ம சொல்லாமா? Praise God. Praise God. Let's all join and say, this is my Bible. I can do what it says, have what it says I have today. I will be taught the word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. நாம் வாசித்த இந்த 4 வசனங்களில் 3 வசனங்களிலே ஒரு வார்த்தை மறுபடியுமாக 3 தடவை வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். 13ஆம் வசனத்தில் தைரியத்தை அவர்கள் கண்டு, 30ஆம் வசனத்தில் முழு தைரியத்தோடும் சொல்லும்படி, 31ஆம் வசனத்தில் தைரியமாய் சொன்னார்கள். போல்ட்னஸ். இன்றைக்கு ஆவிக்குரிய தைரியத்தை பற்றி நாம் இன்றைய காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நடக்கிற சம்பவத்தை உங்களுக்கு முகவரியாக நான் கூற விரும்புகிறேன். பேதுருவும் யோவானும் மற்ற அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை எருசலேமிலே பிரசங்கித்து வந்தார்கள். 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், ஜெப ஆலயமாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப நேரத்திலே பீட்டர் அண்ட் ஜான், பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்பொழுது தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொன்னபொழுது அவன் எழும்பி நடந்து தேவாலயத்திற்குள்ளாக போனதை 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தபடியால் அங்கிருந்த எல்லா விதமான சேனை தலைவர்கள், தேவாலயத்திருந்த சதுசேயர் எல்லாரும் கூடி வந்து கர்த்தருடைய அப்போஸ்தலருக்கு விரோதமாக அவர்கள் கேள்விகளையும் விளக்கங்களையும் எதிர்பார்த்தார்கள். A strong opposition rose up in chapter 4 against the disciples and the apostles of Jesus. அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு அவர்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த நேரத்தில் எதிர்ப்பின் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் தைரியம். In the midst of those
rising opposition, and in the midst of all those terrible treacherous deeds against them, அவர்களுக்கு விரோதமாக வருகிற சதி ஆலோசனைகளுக்கு அவர்கள் நிற்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தைரியத்தை தர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் மனப்பூர்வமாக சித்தம் கொண்டிருந்தார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய நோக்கத்திலே, பர்பஸ் ஆஃப் காட், நாம் கர்த்தருடைய நோக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்போது கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலையிலே இந்த அதிகாரத்திலிருந்து பாருங்கள், பேதுருவும் யோவானும் சீஷர்களும் பல காரியங்களை அவர்களால் செய்ய முடியும். They can do many other things than living for God. கர்த்தருக்கு வாழ்வதை விட பல காரியங்களை செய்து அதிலே வெற்றியுள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் பல காரியங்களை செய்தாலும் பிரதிபலன் வருவது கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது மூலமாக தான். மறுபடியும் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை செய்யலாம், அதற்கு ரிவார்ட், பிரதிபலம் வராமல் இருக்கலாம். இந்த வருஷம் முழுவதும் நான் பல காரியங்களை செய்திருக்கிறேன், முயற்சி எடுத்தேன், ஆனால் அதுக்கு ரிவார்டு இல்லை. எனக்கு பல காரியங்களை முயற்சி செய்கிறேன், எனக்கு பிரதிபலன் இல்லை, எதிர்பார்த்த பிரதிபலன் இல்லை என்றால் அந்த இடத்துல ஒரு ரகசியம் என்னவென்றால், we are not in God's purpose. கர்த்தருடைய நோக்கத்திலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம், ஆண்டவருடைய நோக்கத்திலே இருந்து செயல்பட்டு வாழ்வது எப்பொழுதும் பிரதிபலனை கொண்டு வரும். When a person is in the center of God's purpose and fulfilling God's purpose, he will have his reward. மன திருப்தி, நிரப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு உருவாகும். இன்னும் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். He is the creator. அவர் நம்மை சிருஷ்டித்தார், நாம் அவருடைய சிருஷ்டியாக இருக்கிறோம். He is the creator and we are his creation. ஆகவே அவருடைய சாயலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம், we are bound to be creative. A creator who created us wants us to be creative in this world. இந்த உலகத்திலே புது காரியங்களை சிருஷ்டிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய நோக்கத்திலே வாழும்படியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். மாதங்கள், நாட்கள், வருஷங்கள் உருண்டு போகிறது. ஆனால் கர்த்தர் என்னை அழைத்த நோக்கத்திலே நான் இருக்கிறேனா? பிசாசானவனும் எதிர்ப்பு சக்திகளும் நாம் பல காரியங்களை செய்து வெற்றி அடைந்தாலும் ஆண்டவருடைய நோக்கத்திலே நீங்கள் இல்லை என்றால் பிசாசுக்கு மிகவும் சந்தோஷம். Hell and the devil is so happy when we are not functioning in the purpose of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள், இந்த அப்போஸ்தலர்களை சூழ்ந்திருக்கிற பயமுறுத்துதல்கள், த்ரெட்டனிங்ஸ், அதுதான் ஒரு வசனத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? 29ஆம் வசனம், கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. லார்ட் see the threatenings. நம்மை சுற்றிலும் பயமுறுத்தும் சூழ்நிலைகள். திங்கட்கிழமை நாளைக்கு பயமுறுத்தும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆட்களை பார்க்கும்போது நாம் மிரண்டு போகிறோம். we are threatened. நாம் பயந்து குறுகி சோர்ந்து போகிறோம். ஒரு கப்பலை பாருங்கள், பெரிய கப்பல், க்ரூஸ் என்று சொல்வோம், பல அடுக்குகள் கொண்ட ஒரு கப்பல். அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கிறது. அந்த கப்பல் போவது எதிர்மேலே, தண்ணீர் மேலே போகிறது. சமுத்திரத்தின் மேலே ஒரு கப்பல் மிதந்து செல்கிறது. அந்த கப்பலை மூழ்க வைப்பது தண்ணீர் வெளியே இருப்பதல்ல, ஆனால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளாக போகும்பொழுதுதான் கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும். நம்மை சுற்றிலும் இருக்கும் பிரச்சனைகள் வெளியே இருக்கும் வரை நீங்கள் மூழ்க மாட்டீர்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக போகும்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மூழ்க ஆரம்பிக்கின்றது. A ship does not submerge
in the water because of the water that is outside, but when the water gets inside. பேதுருவும் யோவானும் அவளை சுத்தி இருக்கிற த்ரெட்டனிங்ஸ், அவர்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்கும்போது அவர்கள் ஜெபித்தது, கர்த்தாவே இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தாரும். Give us boldness. எதுக்கு தைரியம்? நாங்கள் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். We want to resist all distraction. எங்களை திசை திருப்பும் எல்லா காரியத்திற்கும் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவேதான் only when we stand and resist distraction we will refocus on God's purpose. எதிர்ப்புகளுக்கும் இல்லை என்றால் நம்மை திசை திருப்பும் காரியத்திற்கும் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நோக்கத்திலே நாம் கவனம் செலுத்த முடியும். மறுபடியுமாக சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், நம்மை சுற்றிலும் நம்மை திசை திருப்புற காரியங்களுக்கு எதிர்த்து நின்றால்தான் ஆண்டவருடைய நோக்கத்திலே நாம் முழு கவனம் செலுத்த முடியும். இதை அறியாமல் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய நோக்கத்திற்கே எதிர்த்து நிற்கிறார்கள். ஆண்டவருடைய நோக்கத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்குள்ளாக வருகிறது சோர்வு தான் வந்துவிடும். இந்த நாளிலே இந்த 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவளுக்கு தைரியம் தர வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். 13ஆம் வசனத்தில் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, 30ஆம் வசனத்திலே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி 31ஆம் வசனத்தில் தைரியமாய் சொன்னார்கள். ஆகவே இந்த காலையிலே வாழ்க்கையின் வெற்றி, நோக்கத்தோடு வாழ்க்கை வாழ்வதற்கு ரகசியம் நம்முடைய சோர்விலே கர்த்தர் நமக்கு ஒரு பலன், அந்த பலன் தான் ஒரு தைரியம். It is not discouragement but it is encouragement. சோர்விலே கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தர விரும்புகிறார். இந்த 3 வசனங்களை நான் வாசித்து சபைக்கு ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணும்பொழுது இந்த 13ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனத்தில் 3 தைரியம், போல்ட்னஸ் என்று வாசிக்கிறோம். இந்த 3 தைரியத்தையும் பார்க்கும்பொழுது திருத்துவ தேவனிடத்திலிருந்து இந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Boldness from the Lord Jesus Christ, boldness that comes from God the Father, and the boldness that comes from the Holy Spirit. இயேசுவினிடத்திலிருந்து வருகிற ஒரு தைரியம், ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தைரியம், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற ஒரு தைரியம். ஆமென். Praise the Lord. 13ஆம் வசனத்தில் எப்படி the Son of God, தேவ குமாரனிடத்திலிருந்து தைரியம் வருகிறது என்றால் the companionship with the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் தைரியத்தை கொண்டு வருகிறது. companionship with the Son of God. 30ஆம் வசனத்தில் the confidence in God the Father, பிதாவாகிய தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை, அங்க ஒரு தைரியத்தை வருகிறது. And thirdly, the courage that we receive from the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பலன். 3 காரியங்கள். இந்த நாளிலே இங்கிருந்து போகும்பொழுது நீங்கள் இந்த தைரியத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு சூழ்நிலைகள், எதிர்ப்புகளை சந்திக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை தருவாராக. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். When they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled. They took knowledge of them that they had been with Jesus. I want to underline that one. அதை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று, that they had been with Jesus.
they took knowledge that they had been with Jesus. அவர்கள் 2 பேரும் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் இவங்க பார்க்கிறார்கள். முந்தின அதிகாரத்தில் அற்புதத்தை செய்தார்கள். இந்த சப்பானியை நடக்க வைத்தார்கள். அவங்கள பார்த்த உடனே த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் அவங்களுடைய பார்வை என்னவென்றால், இவர்கள் படிப்பறியாதவர்கள். பீட்டர் இஸ் நாட் அ லேர்னட் பர்சன். ஏன்? பேதுருடைய ப்ரொஃபஷன் என்ன? அவன் ஒரு மீனவன். யோவானை பார்த்தபோதும் அவர்கள் என்ன அறிந்து கொண்டார்கள்? இந்த 2 பேரும் படிப்பு அறியாதவர்கள். 2வது பேதமை உள்ளவர்கள், இக்னரண்ட் மென். இவங்களுக்கு படிப்பும் இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? Where did they get this boldness? இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. எப்படி இந்த அற்புதத்தை செய்தீங்க நம்ம எதிர்க்கும் பொழுது இவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுதும், உங்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போகும்போது, எங்கு போனாலும் ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது immediately they can perceive who you are. நம்முடைய பேச்சு, நம்முடைய பாவனைகள் எல்லாத்தையும் வைத்து அவர்கள் பேதுருவையும் யோவானையும் பார்த்து they were unlearned, they were ignorant. இவர்கள் படிப்பறியாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், ஆனாலும் தைரியத்தை பார்க்கிறார்கள். இவ்வளவு தைரியமா எப்படி பேசுறாங்க? How are they able to speak so boldly? There is a boldness in them. நமக்கு எங்கேருந்து ஒரு தைரியம் வரும்? படிச்சிருக்கிறேன்னு ஒரு தைரியம் வரும், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு ஒரு தைரியம் வரும். தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ எங்கிருந்து வருகிறது தைரியம்? கம்பானியன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு அவர்கள் வைத்திருந்த ஐக்கியம். இயேசுவோடு இருந்ததுனால இல்லையா, பூவோடு கூட சேர்ந்திருக்கும் நாரும் மணக்கும். அப்ப இயேசுவோடு கூட இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர்களுக்கு வந்துவிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட நம்முடைய ஐக்கியம், ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு என்ன கொண்டு வரும்? இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு தைரியத்தை கொண்டு வரும். தைரியத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும் என்று நமக்கே தெரியாது. We cannot perceive what situation we will face. இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்றுடைய அடையாளம் என்ன? What is the sign that they had been with Jesus? இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று எப்படி அறிந்து கொண்டார்கள்? சரி, இவங்க படிப்பறியாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், ஆனால் இயேசுவோடு இருந்தார்கள் என்று எப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால், always they use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. வாசிக்கிறேன் பாருங்க, 7ஆம் வசனம். அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். In what name did you do? எந்த நாமத்தினாலே நீங்க செய்தீங்க? 10ஆம் வசனம், verse 10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. 12ஆம் வசனம், verse 12. அதை கடைசி பாகம் பாருங்க. அவருடைய நாமமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார்கள். 17ஆம் வசனம், verse 17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. 18ஆம் வசனம், அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா எந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடாது? இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எதை வேணா நீங்க செய்ய வேணான்னு சொல்லுங்க, ஆனால் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லுவோம்.
we will always use the name of Jesus. அந்த சப்பானியை எப்படி நடக்க வச்சுங்க? நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கிறதா? வாட் டிட் யூ டூ? இவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன தைரியமாக சொன்னாங்க, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமத்தில் நாங்கள் இவனை நடக்கவில்லை. we use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சீஷர்கள் இயேசுவின் நாமத்திற்காக நின்றார்கள். இங்கிருந்த அந்த ஆலோசனை சங்கத்தார், சேனை தலைவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அவர்கள் they were defaming the name of Jesus. They were defending the name of Jesus, but they were defaming the name of Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு மறுபடியுமாக சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அவர் சுகத்தையும் அவர் அற்புதத்தையும் நமக்கு செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அவர் சொல்லிட்டார் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய நாமத்தை பற்றி அதிகமாக சொன்னார். என் நாமத்திலே 2-3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். அவருடைய நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடும். நிறைய பேர் வந்து சொன்னாங்க இயேசுவிடம், இயேசுவே, சீஷர்கள் நிறைய பேர் உங்கள் நாமத்தை யூஸ் பண்ணி பிசாசுகளை ஓட்டுகிறார்கள். அப்போ அவருடைய நாமத்திற்கு, அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே வல்லமை இருந்தது. இப்பொழுது பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகளிலே இயேசுவின் நாமத்திற்கு அதே வல்லமை இருக்கிறது. தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கித்தார்கள். they had boldness. யார் எதிர்த்தான சூழ்நிலை எனக்கு விரோதமாக வந்தாலும் எனக்கு தைரியம் உண்டு. அப்போ இவங்க அந்த தைரியத்தை பார்த்து நான் சொன்னது போல, they knew that they had been with Jesus. இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சொல்லுகிற காரியம், நீங்கள் அவரோடு கூட இன்னும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லலாம், போன வாரம் கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கல. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும், ஒன்றும் நடக்கவில்லை. காரணம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம், ஆனால் நமக்கு இயேசுவோடு கூட என்ன இல்லை? கம்பேனியன்ஷிப் இல்லை. இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஒரு கேள்வி, உங்கள் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது, உங்கள் ஸ்கூல் காலேஜ் போகும்போது, நீங்கள் எங்கே போனாலும் அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்லணும், they have been with Jesus. இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள். இவங்க பேசுகிற பேச்சு பாருங்க, இவங்க சொல்கிற வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. இவங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார்கள், காரியம் நடக்கிறது. காரணம், இவர்கள் யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். இன்னைக்கு நம்ம நேரம் எதோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எக்யூப்மெண்ட்டோடு ஸ்பெண்ட் பண்ணுறோமா, இயேசுவோடு ஸ்பெண்ட் பண்ணுறோமா? இந்த வருஷம் முழுவதும் ஒரு கடமைக்காக பைபிள் வாசித்தோமா, கடமைக்காக ஜெபம் பண்ணோமா, ஏதாவது கிடைக்குமான்னு ஜெபம் பண்ணோமா? அப்போ இயேசுவின் நாமம் ஒர்க் அவுட் ஆகாது. இவர்கள் இயேசுவின் நாமம் எப்போது வல்லமை பிறப்பித்தது என்றால், they had been with Jesus. இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள். தைரியம், கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை தருவாராக. ஆமென். இயேசுவோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், காலையிலும் மாலையிலும் இயேசுவோடு நீங்கள் இருந்து பாருங்க, உலக வாழ்க்கையில் போகும்பொழுது ஒரு தைரியம் வரும். you will get a boldness that people will recognize. மனுஷர்கள் கண்டு கொள்ளும் ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இரண்டாவதாக தைரியத்தை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? 29:30 வாசிக்கிறேன். verse 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போ 30ஆம் வசனத்தில் ஒரு தைரியத்தை பற்றி வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் அவங்க ஆரம்பித்த ஜெபம் முடிகிறது. they started praying and they are concluding their prayer. 30ஆம் வசனம் எப்படி முடிக்கிறது? அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். எங்கே ஆரம்பிக்கிறது ஜெபம்? 24ஆம் வசனம் பாருங்க.
verse 24 சபை ஜெபிக்கிறது. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். யார்கிட்ட ஜெபம் பண்றாங்க? பிதாவாகிய தேவன். இந்த தைரியம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், அவரை நோக்கி, பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தைரியம் கர்த்தர் நமக்கு தருகிறார். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். They started praying to God the Father. எப்படி இருக்கிறது பாருங்க, 24ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அந்த ஜெபத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன? அந்த ஜெபத்தினுடைய உருவாக்குதல் எப்படி இருக்கிறது என்றால், how does that prayer start? அவர்கள் என்ன, ஒருத்தரா ரெண்டு பேரா? அநேகம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. எல்லாரும் சொல்லுங்களேன், ஒருமனப்பட்டு நோக்கி. அப்படிலாம் ஜெபம் பண்ண சில பேர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே அவங்க ஜெபம் பண்ணுறது கேட்காது. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி அமைதியாக ஜெபித்தார்கள். அப்படி இல்லை வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அந்த சத்தமிட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் தம்முடைய தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இங்க பாருங்க, இந்த ஜெபம் என்ன செய்தது? பிதா அந்த ஜெபத்தின் மூலமாக என்ன செய்தார் என்றால், prayer always brings things into proper perspective. தமிழில் சொல்லுகிறேன், நீங்கள் கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் முழங்கால படிட்டு ஜெபம் பண்ணும்பொழுது செதறி போயிருக்கிற சிந்தனைகள், செதறி போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் லைன் அப் ஆகிடும். 13ஆம் வசனத்தில் ஒரு தைரியம் இருந்தது. தைரியமாக பதில் சொன்னாங்க. மறுபடியும் என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு போல. மறுபடியும் சோறு வந்துடுச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏனென்றால் மறுபடியும் அவர்களுக்கு தைரியம் வேண்டும். ஒரு தடவை தைரியம் வந்துச்சுன்னா இருக்காது, மறுபடியும் சோர்வு வந்துவிடும். ஆகவே ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்போ இந்த ஒருமனப்பட்டு ஜெபம் குடும்பத்தில் இருக்கும்பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு மனம் இருக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும்? நான் தனியாக ஜெபித்தா பத்தாதா? இதுக்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 25ஆம் வசனம், verse 25 உங்கள் வேதத்திலே பாருங்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜா கிடையாது, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் அர்த்தம், டுகெதர் இன் யூனிட்டி, எல்லா அதிகாரிகளும் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஏன் நாம் ஒருமனப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு எதிராக சத்துரு ஒருமனப்பட்டிருக்கிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் நாம் ஒருமனப்பட வேண்டும் என்றால், நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வருகிறது. ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்புகிறார்கள். 2ஆம் சங்கீதத்தை இங்க சொல்லுகிறாங்க. Psalm 2 and verse 6, 2ஆம் சங்கீதத்தை இங்க சொல்லுகிறார்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பணிவன்புடன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனம் எதற்கு தேவை என்றால், உங்களுடைய சத்துரு ஒருமனமாக இருக்கிறான். அவன் ஒருமனமாக இருந்து நம்மை சிதறடித்து அவன் வெற்றி பெறுகிறான். ஒரு குடும்பத்தினுடைய தோல்விக்கு காரணமே ஒரு மனம் இல்லை. when we are united in many things, உலக காரியங்கள் பல காரியங்களில் ஒரு மனம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். கர்த்தருடைய காரியத்தில் ஒரு மனம் வருது கஷ்டம். வெளியே ஒரு டூருக்கு போகலாம், எல்லாம் போயிடுவாங்க. ஜப கொடுத்து போனேன்னா நீ போயிட்டு வந்துடுமா அப்படின்னு கணவர் சொல்லுவார். இல்லைனா மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க.
அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பக்கத்திலே வெற்றி இருக்கிறது, அதை உங்களுக்கு வராதபடி சத்துரு உங்களை சிதறடிக்கிறான். ஒரு மனத்தோடு கூட அவரை நோக்கி ஜெபித்தார்கள். ஏன் இந்த ஒரு மனம் அவங்களுக்கு வந்தது? 3 காரியத்தை சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனை குறித்து 24 30 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது யூ கேன் ரீட் அபவுட் த கிரியேட்டர் காட். சிருஷ்டிப்பின் தேவனை அங்கு வாசிக்கலாம். யூ கேன் ரீட் அபவுட் த கண்ட்ரோலிங் காட், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவரை பார்க்கலாம். யூ கேன் ரீட் அபவுட் த கான்குவரிங் காட், எல்லாவற்றையும் வெற்றி பெறுகிற தேவனை குறித்து பார்க்கலாம். 24ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். வானம், பூமி, சமுத்திரம், 3 ஸ்பேஸ். வானம், நமக்கு மேலே இருக்கிற வானம், நாம் வாழ்கிற பூமி, சமுத்திரம், அவைகளில் உள்ள எல்லாவற்றையும், வானத்தில் இருக்கிற பறவைகள், பூமியில் இருக்கிற ஊரும் பிராணிகள், மிருகங்கள், எல்லா காரியமும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களும் மீன்களும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீர். அப்படி என்ன அர்த்தம்? யூ ஆர் த கிரியேட்டர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. 25, 26, 27 வாசிங்கன்னா யூ ஆர் த கண்ட்ரோலர். நீர் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர். இந்த ராஜாக்கள், இந்த பிரபுக்கள், இந்த பூமியின் எல்லாரும் உமக்கு எதிர்ப்பாக நின்றாலும், 2ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா பூமியில் இருக்கிறவர் நகைப்பார், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைப்பார். He that sitteth on the hill laugh அப்படின்னு இருக்கு. இவங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்பாக வரும்போது கர்த்தர் சிரிப்பாராம். ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் கர்த்தரான் எல்லாற்றையும் ஆளுகை செய்கிறவர். He is the controller. 3வது பாருங்க, he is the conqueror. 27ஆம் வசனம், அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. கர்த்தாவே, நீங்க எதெல்லாம் முன் குறித்தீங்களோ எனக்கு, நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்தருளும் என்று தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முழு தைரியத்தை கொடுத்தார். இந்த தைரியம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. நல்லா கவனிங்க. முதல் அவர்களுக்கு இருந்த தைரியம் இயேசுவோடு கூட இருந்ததனால் வந்த தைரியம். 2வது தைரியம் என்னவென்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு வருகிறது. இதில் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்திலே நான் பதிக்க விரும்புகிறேன். 27ஆம் வசனம், உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்தபடி. எதெல்லாம் குறித்து வச்சிருக்கிறாரா? நிறைய காரியங்களை, அதிகமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? முன் குறித்து வைத்திருக்கிறார். He has already predestined, முன் குறித்து வைத்திருக்கிறார். இப்போ யாரையாவது நம்ம பார்க்குறோம், அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களேன்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் கர்த்தர் அவர்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க, நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுலை கர்த்தர் ரட்சிக்கிறார். தமஸ்கு சாலையிலே போகும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். கண் பார்வை அவருக்கு போய்விடுகிறது. அனனியாவை சவுலுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தில் அனனியா போக மாட்டேன்னு சொல்கிறார். ஐயோ, சவுல் மிக கொடூரமானவன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் அவங்க வீட்டுக்கு, நீ போப்பா போ என்று சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் அவனை, சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சவுல் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்படி என்றால் நான் முன் குறித்த பாத்திரம். சவுலை பார்த்தீங்கன்னா இவருக்கு இதை வேலை தான். இங்கே லெட்டர் வாங்கி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவார், எல்லாரும் ஜெயிலில் போடுவார், கிறிஸ்தவங்களை டார்ச்சர் பண்ணுவார். இவர் லைஃப் இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய முன்குறிப்பும் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு யூதன், வைராக்கியம் நிறைந்தவன். இவரெல்லாம் ரட்சிக்கப்படுவாரா? உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க சில பேர். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுப்பாங்களா? ஆனால் கர்த்தர் என்ன வச்சிருக்காரா? முன்குறித்து வைத்திருக்கிறார்.
நம்முடைய பார்வைக்கு நான் சவுல் வீட்டுக்கு போக மாட்டேன், ரொம்ப கோபக்காரன், நான் போக மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்படி என்றால் சவுல் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் முன் குறித்து வைத்திருந்தார். நமக்கு தெரியாமலே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள், நீ முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி எங்களுக்கு தைரியத்தை தாரும். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே முன்குறித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? என்ன முன்குறிப்பு? அதை தான் முதல்ல சொன்ன, பர்பஸ் இன் அவர் லைஃப். கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நீர் செய்யும்படியாக, நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு என்ன வேணும்? தைரியத்தை தாரும். இதை தான் கான்ஃபிடன்ஸ் இன் காட் என்று சொன்னேன். கம்பானியன்ஷிப் வித் ஜீசஸ் ஃபார் போல்ட்னஸ். ரெண்டாவது, கான்ஃபிடன்ஸ் இன் காட் ஃபார் போல்ட்னஸ். ஆண்டவர் மேல், அவருடைய முன்குறித்ததின் மேல் முழு நம்பிக்கை. கடைசியாக இவருக்கு தைரியம் பாருங்க. 31ஆம் வசனம், verse 31, 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாய் சொன்னார்கள். 13ஆம் வசனத்தில் ஒரு தைரியம் இருந்தது. கொஞ்சம் தைரியம் சோறு வந்து போயிடுச்சு, தைரியம் போயிடுச்சு. ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே பிதாவிடம் தைரியம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாங்க. 31ஆம் வசனத்தில் ஒரு தைரியம் வந்துடுச்சு. தைரியமாய் மறுபடியும் என்ன பண்ணாங்க? இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எங்கேயாவது இந்த சத்துருக்களை கர்த்தர் அழிச்சார் நீங்கள் வாசிக்கிறீங்களா? பிரச்சனை போனதுன்னு வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் பிரச்சனை நமக்கு அதிகமாகுது, சத்துருக்கள் எழும்புகிறார் என்றால் we are concentrating only on that. சத்துருவையும் பிரச்சனையும் வாயை திறந்தா பிரச்சனை தான் சொல்கிறோம். ஆனால் தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது அவங்கள பற்றி சொல்லாமல் தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அப்படி என்றால் they started moving in their purpose. அவங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கரேஜ், அவர் கொடுக்கிற அந்த என்கரேஜ்மெண்ட்டில் they started moving forward. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை தருகிறார். குமாரனோடு இருக்கும்போது ஒரு தைரியம், பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு தைரியம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது ஒரு தைரியம், ஆவியானவருடைய நிரப்புதல் மூலமாக ஒரு தைரியம். When you are filled with the Holy Spirit, you get a boldness. உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், இடமே அசைந்து போகிறது. ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்பினார். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 and verse 2. இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு நான் விளக்கி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. filled என்ற வார்த்தை இருக்கிறது. The Holy Spirit came from heaven. எல்லாம் 120 people அந்த மேலறையில் கூடியிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே ஒரு பலத்த காற்றை போல இறங்கி வந்து அவங்க உட்கார்ந்து அவங்க ஜெபித்து கொண்டிருந்த அறை முழுவதும் நிரப்பிற்று. இட் ஃபில் த ரூம். 4ஆம் வசனம், verse 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு they were all filled with the Holy Spirit. நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் தைரியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்வது? இப்போ நம்ம எல்லாரும் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். திடீரென்று பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இங்கு வருகிறது. இப்பொழுது கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது. அவங்க இருந்த அந்த மேலறையிலே அந்த வீடு முழுவதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தார். 4ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு. விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஆலயத்தை நிரப்புகிறார், உங்களை நிரப்ப வேண்டும். ஆலயத்திற்கிற கர்த்தருடைய பிரசன்னம் யாருக்குள்ள வரணும்?
நமக்குள்ள வரணும். ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு ஏன் ஒரு தைரியம் நமக்கு வரவில்லை என்றால், நாம் நிரப்பப்படாமல் இருக்கிறோம். ஆலயம் நிரம்பி இருக்கிறது, உங்கள் வீடு நிரம்பி இருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆனால் வெளியே இருக்கிறது உள்ளே போகலை. சாப்பாடெல்லாம் வெளியே இருக்கிறது, ஆனால் உள்ளே போனால் தானே நல்லா இருக்கும். எதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லையே. அந்த அறையில் இருந்த பரிசுத்த ஆவியானவர், அறையை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தை நிரப்ப வேண்டும். நம்ம சுற்றிலும் வேத வாசிப்பு இருந்தால் பத்தாது, நம்மை சுற்றிலும் வசனங்கள் இருந்தால் பத்தாது, நம்மை சுற்றிலும் பிரசன்னம் இருந்தால் பத்தாது. அது எங்கே போக வேண்டும்? நமக்குள்ளாக. அவர்களை நிரப்பிற்று. நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஆக்ட்ஸ் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, வேற ஒரு நிரப்புதல், அதுக்கு பேர் பொய்யினால் நிரம்பியிருந்தார். பேதுரு அனனியா பார்த்து சொல்றார், பிசாசுன் இருதயத்தை பொய்யினால் நிரப்பி இருக்கிறான். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், verse 17. அப்போது பிரதான ஆசாரியனும் அவனோடே கூட இருந்த சதிசேயர் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து. அது என்ன ஃபில்லிங்கு? பொறாமையினால் நிரப்பப்படுதல், பொய்யினால் நிரப்பப்படுதல், பொறாமையினால் நிரப்பப்படுதல். இப்படி நிறைய நிறைவை குறித்து வாசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியானால் நிரப்பினார். ஆக்ட்ஸ் சாப்டர் 4:8. 4:8. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 9:17. 9:17. அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 13:9. பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அப்போ we have to be filled with the Holy Spirit. ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு தடவை உங்களை ஞானஸ்நானத்தினால அபிஷேகிக்கிறார். ஆனால் fillings are different. நிரப்புதல் வித்தியாசமானது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சீஷர்களையும் அப்போஸ்தலரையும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நிரப்புதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். we have to be always filled here and there. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவேன், நாளைக்கு எனக்கு குறைந்து விடும், மறுபடியும் கர்த்தரை நிரப்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர்கள் அவர்களை நிரப்பிக்கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற சோர்வு மனிதனுடைய வாழ்க்கையவே நம்முடைய ஃபில்லிங்ஸை குறைச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடிக்கடியாக என்ன பண்ணோம்? நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் நிரப்பப்பட்டார்கள். இப்போ வாசித்தோம் இல்லையா, 4ஆம் அதிகாரம் 31 அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா அடிக்கடியாக நமக்கு என்ன வேணும்? அவருடைய நிரப்புதல் இருக்க வேண்டும். ஒரு தடவை நம்ம நிறைஞ்சிட்ட பிறகு அதை நாம் பயன்படுத்தி விடுகிறோம். மறுபடியும் அவருடைய பரிசுத்தாவின் நிறைவுதல் வேணும். we have to recharge. நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை திசை திருப்பிவிடும். இப்படியாக நிரப்பப்படும் பொழுது அவளுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன தைரியம் தெரியுமா? கோ ஃபார்வர்ட், ப்ரோக்ரஸ் இன் லைஃப், முன்னேறி செல்லுதல். சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த தைரியம் தேவை. இந்த தைரியம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவார். உங்கள் படிப்பில் இருக்கட்டும், உங்கள் வேலையில் இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும், குவாலிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது ஒரு போல்ட்னஸ் வரும். என்ன போல்ட்னஸ்? அவர்கள் ஆவியின் கனிகளை கொடுத்தார்கள். 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பாருங்க, எதிரிகள் வந்தார்கள், எதிர்ப்பு சூழ்நிலைகள் வந்தது, அப்போசிஷன் வந்தது. அவர்களை ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போனாங்க, அவங்கள துன்பப்படுத்தினாங்க. எதை குறித்து அவங்க கவலைப்படலை. யாரும் அதை பற்றி கவலைப்படலை. பேதுரு கவலையப்படலை. என்ன அடிக்கிறாங்களா, அடிக்கட்டும். எந்த அப்போஸ்தலரும் எதிர்ப்புகளை குறித்து பயப்படவில்லை. காரணம் தைரியம்.
அவங்களுக்கு ஒரே ஒரு லக்கு தான், ஐ வாண்ட் டு லிவ் காட்ஸ் பர்பஸ் இன் மை லைஃப். கர்த்தர் இந்த உலகத்திற்கு என்னை எதற்காக கொண்டு வந்தார்? Why did God design me like that? ஏன் நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? யோசித்திருக்கீங்களா? நான் ஏன் இந்த படிப்பை நான் படித்தேன்? நான் ஏன் இங்க இடத்துல வேலை செய்கிறேன்? ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? He has designed us for a purpose. ஒரு நோக்கத்திற்காக நம்மை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த வருஷ முடிவதற்குள்ளாக ஒரு வேளை நீங்கள் அந்த நோக்கத்தில் இல்லை என்றால், realign your life to God's purpose. சோர்வு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, துன்பங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லா பிரச்சனையும் முடிட்டோம் பாஸ்டர், இதெல்லாம் முடிட்டோம், நான் ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் முடிஞ்சிட்டோம். அது முடியவே முடியாது. நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் முடியாது. பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஒரு பக்கம் எது இருந்தாலும் பவுல் சொல்கிறார் இல்லையா, பின்னானவைகளை மறந்து கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தைரியத்தை தருவார். Let the Lord give you boldness today. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தைரியம். இயேசு கொடுக்கிற தைரியம், என் பிதா எனக்கு கொடுக்கிற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற ஒரு தைரியம். எதற்காக? I want to live a life of purpose. ஒரு நோக்கத்தோடு நான் வாழ வேண்டும். என் நோக்கத்தை எதுவும் சிதறிக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரோடும் கர்த்தர் பேசுறார். எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? இங்க இருக்கிற எல்லாரோடும் கர்த்தர் பேசுகிறார். நான் எதற்காக வாழ்றேன்? நான் எதற்காக இதெல்லாம் சாதிக்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? இந்த கேள்வியை உங்கள் மனதில் நீங்கள் கேட்டுக்கொண்டு ஒரு தைரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருடத்திற்கு நாம் கடந்து போக போகிறோம். ஐ வாண்ட் டு லிவ் மோர். தைரியமாக நான் வாழணும். பயப்படக்கூடாது. வியாதிக்கு பயப்படக்கூடாது, எதிர்ப்புக்கு பயப்படக்கூடாது, சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது, உலகத்தில் நடக்கிற செய்திகளுக்கு பயப்படக்கூடாது. எனக்கு ஒரு தைரியம் உண்டு. அது என்ன தைரியம்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக என்ன என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். I want to be in the center of God's purpose. Not my will. என்னுடைய பர்பஸ் இல்ல, ஆண்டவருடைய அனாதி நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேற நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி, let's dedicate our lives to God. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பேதுருவும் யோவானும் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். இயேசுவை மறுதலித்த பேதுரு, ஓடி ஒளிந்து கொண்ட பேதுரு, கோழையாய் இருந்த பேதுரு இப்பொழுது தைரியமாக மாறிவிட்டார். காரணம், குமாரன், பிதா, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு தைரியம். நீங்க தைரியமா நீங்க முன்னேறுங்க. உங்க மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு நாட்கள் நீங்க சாக்கு போக்கு சொல்வீங்க? எவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய காரியத்தில் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு யூ கிவ் சம் ரீசன், எதையா ஒன்று சொல்லி டைமை கடத்திட்டு எவ்வளவு நாள் நம்ம அப்படி இருக்க போறோம்? இல்லை, இன்னைக்கு நான் கர்த்தருடைய நோக்கத்தில் வாழ விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்திற்காக இந்த சபையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை நோக்கத்திற்காக என்ன அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அதுதான் என் பிதாவுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் என்னை ரட்சித்த ரட்சகருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். எப்படி செய்யணும்? ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை தருவார். ஆவியானவர் உங்களுக்கு ஊழியத்தை தருவார். அநேகம் பேர் உங்களால் ஊழியம் செய்ய முடியும், இன்னும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறீங்க. அநேகருக்கு இன்னும் நல்ல காரியங்களை செய்ய முடியும், இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். காரணம், we have not found God's purpose in our life. Father, I want to find your purpose in my life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினீர். நான் பேசவில்லை,
ஆண்டவரே, நானும் உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய நோக்கத்திலே வாழ விரும்புகிறோம். ஏதோ வாழ்ந்தோம், இந்த உலகத்துக்கு போனோம் என்று சொல்லாமல் நாங்கள் ஒரு சாதனையை கர்த்தருக்காக செய்தோம். இவர்கள்தான் என்று சொல்லும்படியாக இயேசுவோடு இருந்தவர்கள் என்று எங்களை பார்த்து சொல்லணும். எங்க வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஆசீர்வாதமாக வாழணும். எங்க வாழ்க்கையில் இங்க வாழும்போது தைரியத்தோடு வாழணும். பிதாவே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் சோர்விலிருந்து விடுதலையாக்கி ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தாரும் கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். எங்கள் முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் மலை போல இருக்கிறதே கர்த்தாவே. சவால்கள் அதிகமாக இருக்கிறதே கர்த்தாவே. ஆனால் அதை காட்டிலும் ஒரு வல்லமையை நீர் எங்களுக்கு தாரும். அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு தைரியத்தை தாரும். குமாரனே, ஒரு தைரியத்தை தாரும். பிதாவே, ஒரு தைரியத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, தைரியத்தால் ஒவ்வொரு நிரப்பும் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரும் நீர் அனுப்புவீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம், ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புதல் காணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இங்கிருந்து கடந்து போகும்போது அவளை நிரப்பி அனுப்பும் கர்த்தாவே, நிரப்பி அனுப்பும் கர்த்தாவே. உம்முடைய நோக்கத்திலே வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம். பிள்ளைகள் பெரியவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. விசேஷமாக இந்த வாரத்திலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, பள்ளியிலும் கல்லூரியிலும் பரீட்சை எழுதும்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்கள் சபையை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, மாறி எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.